உம்மை போல யாருமில்லை. உண்மையாக அன்பு கூற அர்ப்பணித்தேன் முழுவதுமாய். அற்புதரே உம் பாதத்தில் உம்மை போல யாருமில்லை. உண்மையாக அன்பு கூற அர்ப்பணித்தேன் முழுவதுமாய். அற்புதரே உம் பாதத்தில் கரங்களை உயர்த்தி இயேசுவே என்னார் உயிரே ஜீவன் தந்த இயேசு ராஜா என்னை நன்றாய் அறிந்தவா எந்தன் ஆத்மநேசரே என்னை நன்றாய் அறிந்தவா எந்தன் ஆத்மநேசரே எனக்கெல்லாம் நீங்கதானே உம்மை அல்லால் யாருமில்லை. உலகம் தரும் பெயர் வேண்டாம் என்னோடு நீ கூட இரும். எனக்கெல்லாம் நீங்கதானே உம்மை அல்லால் யாருமில்லை. உலகம் தரும் பெயர் வேண்டாம் என்னோடு நீ கூட இரும். இயேசுவே என்னார் உயிரே ஜீவன் தந்த இயேசு ராஜா என்னை நன்றாய் அறிந்தவா எந்தன் ஆத்மநேசரே என்னை நன்றாய் அறிந்தவா எந்தன் ஆத்மநேசரே பாசமுள்ள தெய்வம் நீங்க மாறிடாத நேசர் நீங்க உமக்கீடாய் யாருமில்லை. உன்னதரே நன்றி ஐயா. பாசமுள்ள தெய்வம் நீங்க மாறிடாத நேசர் நீங்க உமக்கீடாய் யாருமில்லை. உன்னதரே நன்றி ஐயா. எல்லாரும் சொல்வோம். தெய்வம் நீங்க மாறிடாத நேசர் நீங்க உமக்கீடாய் யாருமில்லை. உன்னதரே நன்றி ஐயா. பாசமுள்ள தெய்வம் நீங்க மாறிடாத நேசர் நீங்க உமக்கீடாய் யாருமில்லை. உன்னதரே நன்றி ஐயா. ஆச்சாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே
உம்மை மாத்த நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா. உம்மை நாங்கள் போற்றி வணங்கி உம்மை மகிமைப்படுத்துகிற ராஜாதி ராஜா நீ சர்வ வல்லமுள்ளவராக இருக்கிறபடியா உமக்கு துதி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஒருபோது நீர் விலகிடுற தேவன் அல்ல ஆண்டவர். ஒரு நாளும் எங்களை விட்டு புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல ஆண்டவர். எங்களோடு இருக்கிறவர் நீர் நிரந்தரமானவராக இருக்கிறபடியா, உண்மையுள்ள ராஜாதி ராஜாவாய் இருக்கிறபடியா, புகழுக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் நீங்க ஒருவர் தான் போற்றுதிருக்கிறீர் ஆண்டவரே. தகுதி இல்லாத நேரத்தில் ஆண்டவரே தகுதிப்படுத்தி ஆண்டவரே உம்மை மேன்மைப்படுத்த கிருபை தந்தீரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருபோதும் எங்களை விட்டு விலகாத தேவன். எல்லா சூழ்நிலும் எங்களோடு இருக்கிற ஒரு பெரியவர். தேங்க்யூ லார்ட். உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர். எத்தனை கஷ்டங்கள், நஷ்டங்கள், போராட்டங்கள், பலவீனங்கள், பாடுகள், உபத்திரங்கள் ஆண்டவரே வந்தாலும் நீர் மாறாதவராயிருந்து எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரே விடுவித்து தப்புவித்து பாதுகாத்து எங்களை பெரிதாய் நிறுத்தின கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்த ராஜாதி ராஜாவாய் உன்னதத்தில் உயர்ந்தவராய் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறவரை நாங்கள் மகிமைப்படுத்த ஆண்டவரே. தகுதியற்றவர்களை தகுதிப்படுத்தினரே. எவ்வளோ பெரிய தேவன் ஆண்டவர். எஸ் லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் மாத்திரம் அசைவாடுறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீ கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறபடியா, கிரியில்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். எங்கள் மத்தியில் நிற்கிரியை செய்கிறேன், நிற்கிரியை செய்கிறேன் ஆண்டவரே, நிற்கிரியை செய்கிறேன். ஹல்லேலூயா. உமக்கு மகிமை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எஸ் லார்ட். ஒருபோதும் விலகிடா, ஒரு நாளும் கைவிடா, ஒருபோதும் விலகிடா, ஒரு நாளும் கைவிடா. வழிகாட்டும் தெய்வம் உண்டு, விழியற்ற என் வாழ்விலே
இருள், குடும்ப பிள்ளைகள் வாழ்க்கையில காணப்படுகிற இருள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்குவார். அவரால் தான் முடியும். விசுவாசமாய் இருள் யாவும் நீக்கிடுவார், புது வாழ்வு தந்திடுவார். இருள் யாவும் நீக்கிடுவார், புது வாழ்வு தந்திடுவார். இருள் யாவும் நீக்கிடுவார், புது வாழ்வு தந்திடுவார். காக்கும் தெய்வம் உள்தெனக்கு கலங்கின நேரங்களில், காக்கும் தெய்வம் உள்தெனக்கு கலங்கின வேளைகளில் கரம் பிடித்து நடத்துவார். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கரம் பிடித்து நம்மை நடத்துகிற, இதுவரை நடத்துகிற தேவன் இனியும் கரத்தை பிடித்து நடத்த நல்லவராய் இருக்கிறார். நம் கரத்தை கர்த்தரோடு இணைத்து சொல்லுங்க, கர்த்தரோடு இணைத்து சொல்லுங்க. கரம் பிடித்த தேவன், கரம் பிடித்தவர் அவர் அல்லவோ. உன்னதத்தின் தேவன், உத்தமத்தின் தேவன், உன்னதமான தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் கரத்தை பிடித்திருக்கிறார். ஓ ஹalleluya, எஸ் ஜீசஸ். கண்மணி போல் காத்திடுவார், கரம் பிடித்து நடத்துவார். கண்மணி போல் காத்திடுவார். வாக்கு தத்தம், வாக்கு தத்தம் செய்த தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார். வாக்கு தத்தம் செய்த தேவன், நான் உன்னோடு இருந்து பலத்த காரியங்களை செய்வது எனக்கு லேசான காரியம் என்று கர்த்தர் வாக்கு தத்தமாய் நம்மோடு சொன்ன வார்த்தைகள், அது நேற்று மாறாதது, அது இன்று மாறாதது, அது என்று மாறாததா இருக்கிறபடியால் வாக்கு தத்தம் செய்த தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார். நம்மோடு இருந்து நடத்துவார். முடிவு பரியந்தம் தாங்கிடுவார். நம்மோடு இருந்து நடத்துவார். முடிவு பரியந்தம் தாங்கிடுவார். எஸ் லார்ட், நீர் உயிருள்ள தேவனாய் இருக்கிறவனே, நாங்கள் உம்மை போற்றி 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 ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையும் நாங்கள் துதித்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா நிலவரத்திலும் ஆண்டவரே, நீர் ஒருவராய் மாறாதவராய் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராய் இருக்கிறபடியால் ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ சர்வ வல்லமையுள்ளவர். ஓ, உம்மை போற்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆத்துமாவை பலப்படுத்துகிறவர், எங்கள் ஆத்துமாவை திடப்படுத்துகிற ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போய் எங்கள் ஆத்துமா தளர்ந்து போய் நம்பிக்கையற்றிருக்கிற நேரத்திலே எங்களுக்கு பலனாயிருந்து எங்கள் ஆத்துமாவை திடப்படுத்துகிற ராஜாதி ராஜா, நீ சர்வ வல்லமையுள்ளவர் ஆண்டவரே. ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓமை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எஸ் லார்ட், போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. போற்றி போற்றி
போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழிநடத்த செய்தார், மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ராப்பா ராப்பா என்றே பாடுவேன், யெகோவா ராப்பா ராப்பா என்றே பாடுவேன். ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழிநடத்த செய்தார், மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ராப்பா ராப்பா என்றே பாடுவேன், யெகோவா ராப்பா ராப்பா என்றே பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்முன் விருந்தளித்தார், ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நீசி நீசி என்றே பாடுவேன், யெகோவா நீசி நீசி என்றே பாடுவேன். கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்முன் விருந்தளித்தார், ராஜரீக அபிஷேகம் தந்தார். யெகோவா நீசி நீசி என்றே பாடுவேன், யெகோவா நீசி நீசி என்றே பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார், நன்மை கிருபை தொடர வர செய்தார். யெகோவா ரூவா ரூவா என்றே பாடுவேன், யெகோவா ரூவா ரூவா என்றே பாடுவேன். பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார், நன்மை கிருபை தொடர வர செய்தார், பரலோக நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூவா ரூவா என்றே பாடுவேன், யெகோவா ரூவா ரூவா என்றே பாடுவேன். பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார், நிரம்பி வழிய செய்தார், நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார், பரலோக நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூவா ரூவா என்றே பாடுவேன், யெகோவா ரூவா ரூவா என்றே பாடுவேன். முள்ளுலை இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டி கொண்டு விட்டார், உறவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரை ஈரை என்றே பாடுவேன், யெகோவா ஈரை ஈரை என்றே பாடுவேன். புல்லுலை இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டி கொண்டு விட்டார், குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரை ஈரை என்றே பாடுவேன், யெகோவா ஈரை ஈரை என்றே பாடுவேன். ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார், வழி நடக்க செய்தார், மரண இருளில் உடனிருந்து மீட்டார், உடனிருந்து மீட்டார். யெகோவா ராப்பா ராப்பா என்றே
செய்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. Yes Jesus, போற்றி போற்றி துதித்திடுவோம். Yes Jesus, ஆமென் ஆமென். பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. கோலும் தடியும் தென்று என்று வந்தார், சத்துருக்கள் கண்முன் விருந்தளித்தார், ராஜரீக அபிஷேகம் தந்தார். யெகோவா நீசி நீசி என்று பாடுவேன், யெகோவா நீசி நீசி என்று பாடுவேன். கோலும் தடியும் அவருடைய வார்த்தையை நம்மிடம் கொடுத்திருக்கிறார். கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்முன் விருந்தளித்தார். சத்துருக்கள் கண்முன் விருந்தளித்தார், ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நீசி நீசி என்று பாடுவேன். ஒவ்வொருவருக்கே துதி கன மகிமையானவர். இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் உங்களை எஸ்கேஎம் திருச்சபையின் சார்பில் எங்களை லைவ் ப்ரோக்ராம் அழைக்கிறோம். ஆமென். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம். எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ மற்ற எல்லா விதமான பொருட்களை ஆண்டவரே கிருபையாய் மறைத்துக் கொள்ளும். எந்த விதமான தடைகளும் வராது நடத்தும். நான் பேசும்போது என் விலைக்கே நீங்கள் பேசும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென். காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு அன்பு, லவ் என்ற தலைப்பில் சில காரியங்களை பார்க்கிறோம். அன்புதான் வேர், மகிழ்ச்சியே கனி. ஒரு வாழ்க்கையிலே அவர்கள் கனி கொடுக்கிற குடும்பமாய் இருப்பார்களானால் அதுக்கு மூல காரணம் அன்பு என்பதை நாம் மறக்கூடாது. அன்புதான் ரூட், வேரா இருக்கு. மகிழ்ச்சி நமக்கு ஃப்ரூட்டா இருக்கு, கனியா இருக்கு. இதை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கும்போது ஹாப்பி, ஜாய், ரிஜாய்ஸ், மகிழ்ச்சி, இந்த காரியங்களை 430 இடங்களில் நாம் பைபிளை நாம் வாசிக்கிறோம். எங்கு சந்தோஷத்தை கண்டுபிடிக்கணும் அதை நாம் கற்றுக்கொள்ளணும். எல்லா விதத்திலும் சந்தோஷம் இருக்கலாம், ஆனால் எல்லாம் உண்மையான சந்தோஷமா என்பதை தான் முக்கியமான ஒரு காரியம். சந்தோஷத்தை நீங்கள் கண்டுபிடிக்காமல் போனால் வாழ்க்கை ஏமாற்றம் என்பதுதான் மிக முக்கியமான காரணம். ஆனால் தவறான வழியிலே சந்தோஷத்தை நாம் தேடக்கூடாது. சரியான முறையிலே நாம் சந்தோஷத்தை தேட வேண்டும் என்று வேதம் நமக்கு பல இடத்திலே நமக்கு கோடித்து காண்பிக்கிறது. மத்தேயு 22ஆம் அதிகாரம், இயேசு அவர் சுவிசேஷ பணியாக போய் கொண்டிருக்கும் போது ஒருத்தன் இயேசுவை நிறுத்தி ஒரு கேள்வி கேட்கிறான். அந்த கேள்விக்கான பதிலை ஆண்டவர் சொல்றார். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37, 38, 39. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. முதல்ல பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றார் அன்பு கூற வேண்டும் தான் அவர் ஆரம்பிக்கிறார். இரண்டாவது, இது முதலாவது பிரதான கற்பனை. முதல் கற்பனை என்ன? பிரதான கற்பனை என்ன? அன்பு கூற வேண்டும் தான் முதலாவது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இரண்டாவது கற்பனை என்ன? நீர் உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்க வேண்டும் என்று ஆண்டு சொல்றான். வேதத்திலே நாம் பலவிதமான 10 கட்டளை நாம் பார்க்கிறோம். யூதர்கள் 630, 613 கட்டளை வைத்திருக்கிறாங்க. அதுல இது செய்யக்கூடாது என்று 365 கட்டளையும், இதை செய்யணும் என்று 248 கட்டளையும் யூதர்கள் அந்த நாட்களை கடைபிடித்து வந்ததை பார்க்கணும். ஆனால் புதிய ஏற்பாட்டு துவங்கின உடனே ஆண்டு சொல்றார், முதலாவது பிரதான கட்டளை என்ன? அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்றது. நீ பார்க்கிற நபர் அன்பு செலுத்தவில்லை, நேசிக்க முடியவில்லை. நாம் பார்க்கிற நபரையே நாம் நேசிக்க முடியாமல் போனால் பார்க்காத ஆண்டவராக இருக்கிற இயேசு நாம் இப்படி நேசிக்க முடியும் என்று நாம் ஏற்றுக்கொள்ளலாம்.
அன்புக்கு எதிரி என்ன? அன்புக்கு எதிரி அலட்சியம் தான், நெக்லிஜென்ஸ். அலட்சியமாய் நம்ம இருப்போமானால் அப்போது அன்பு இல்லை. ஒரு கணவன் மனைவி இல்லை மனைவி கணவன் அவங்க வாழ்க்கையில் அலட்சியமாக இருப்பாரானால் அங்கு அன்பு இல்லை என்பதுதான் முதல் பொருள். இல்லை ஒரு பிள்ளைகள் பெற்றோர் இல்லை பெற்றோர்கள் பிள்ளைகள் 2 பேருமே அங்கு ஒருவருக்கு ஒரு அலட்சியமாக நடந்து கொண்டால் அங்கு அன்பு இல்லை என்பதை நாம் அங்கு பார்க்கலாம். அதனால் நாம் நேசிக்கிறவர்களை நாம் பார்க்காமல் இருக்க முடியாது, நாம் நேசிக்கிறோடு கூட நாம் பேசாமல் இருக்க முடியாது. சொன்னால் அன்பு மிக பிரதானம் என்று வேதம் போதிக்கிறது. இதை குறித்து ரோமர் 13ஆம் அதிகாரம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ரோமர் 13ஆம் அதிகாரம் அதில் 10ஆம் வசனத்தை படிக்க நாம் கேட்கலாம். ரோமர் 13:10. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. அன்பானது செய்யறான், தேவன் மீது அன்பு, பிறர் மீது அன்பு. இந்த அன்பு பார்க்கும்போது ஒரு காயின், ஒரு நாணயத்து போல. ஆண்டவராக இருக்கிற இயேசுவிடத்துல அன்பு செலுத்துவோமானால் பிறரிடத்துல நாம் அன்பு செலுத்துவோம் தான் இந்த வசனம் போதிக்கிறது. வசனம் என்ன சொல்கிறது? வசனத்தை நாம் படித்தோம். வசனம் நமக்கு சொல்ற காரியம் என்ன? அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. நமக்குள்ளே நாம் அன்பா இருப்போம் மனசையும், அந்த அன்பு மற்றவருக்கு கெடுதல் செய்யாது, தீங்கு செய்யாது வேதம் நமக்கு போதிக்கிறது. அதனால் இந்த ஹாப்பி, ஜாய், ரிஜாய்ஸ், மகிழ்ச்சி, இந்த அன்பை குறித்து பிலிப்பு புத்தகத்தில் நாம் பார்க்கும்போது 17 முறை இந்த பிலிப்பு புத்தகத்தில் மட்டும் நாம் பார்க்கணும். இந்த பிலிப்பு நிருபத்தில் நாம் படிக்கும்போது இந்த பிலிப்பு புத்தகமானது பவுல் தேவனோடு கூட இருக்கிற உறவையும் மக்களோடு உள்ள உறவையும் சொல்கிற இந்த புத்தகம் தான் இந்த பிலிப்பியர் நிருபம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இது இருந்தால் இந்த காலையில சில காரியங்களை பார்க்க போறோம். முதல் காரியம் என்ன? முதல் காரியமானது லவ் காட் அண்ட் அதர்ஸ். கர்த்தரை நேசிக்கணும், மற்றவர்களையும் நான் நேசிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கூறுவதை நாம் பார்க்கணும். பிலிப்பு 1ஆம் அதிகாரம் 3 சிறிய தலைப்பில் நாம் பார்க்கணும். ஒன்று, கர்த்தரை நேசிக்கணும், மற்றவரை நேசிக்கணும். அதில் முக்கியமான காரியம் என்ன? முதல் காரியம் ஜெபம் பண்ணணும். 2வது ஊக்குவித்தல், என்கரேஜ்மெண்ட். 3வது பெர்ஸ்பெக்டிவ், முன்னோக்கு, அதாவது பெரிய பிக்சர். நம்முடைய வாழ்க்கை எதிர்காலத்துக்கு ஆண்டு வைத்திருக்கிற அந்த பெரிய படம் என்ன, பெரிய பிக்சர் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். பிலிப்பு 1ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுல் தீமோத்தேயும் பிலிப்பு பட்டணத்திலே கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் அன்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கு எழுதுகிறாங்க. ஆங்கிலத்தை வாசிக்கிற பாண்ட் சர்வன்ட் எழுதுகிறார். அதனால் கிறிஸ்துக்குள்ள இருக்கிற நான் ஒரு அடிமை, நான் அடிமையா இருக்கிற நான் உங்களுக்கு நான் கடிதம் எழுதுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு பிலிப்பியருக்கு, பிலிப்பையா என்று சொல்லப்பட்டுள்ள பட்டணத்தில் இருக்கிறங்கிற திருச்சபைக்கு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? 2ஆம் வசனம், நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. சமாதானமும் கிருபை யாராலும் வரும் என்று நாம் சொல்லும் போது இயேசுடைய அவராலே தான் வரும் என்று வேதம் போதிக்கிறது. இந்த பிலிப் பட்டணமாக முதல் ஐரோப்பியாவுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட இந்த பட்டணம் இந்த பிலிப்பையா என்ற பட்டணம். பிலிப் என்று நாம் பார்க்கணும். ஐரோப்பிய தேசத்துக்கு முதலாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட ஒரு பட்டணமா இருப்பதை நாம் பார்க்கணும். 3ஆம் வசனம், சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவரானபடினால் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட நாள் இது. எப்போது நாம் இந்த சுவிசேஷத்தை நாம் கேட்டோமோ, நற்செய்தியை நாம் கேட்டோமோ, அந்த நாள் முதல் கொண்டு ஆண்டவராய் இருக்கிற இயேசுவிடத்திலே நாம் அன்பாய் இருக்க வேண்டும் என்று நமக்கு வேதம் நமக்கு போதிக்கிறது. 4ஆம் வசனம், நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணினேன் சொல்றார் பவுல். அங்கு சந்தோஷத்தோடு கூட ஜெபம் பண்ணும்போது எப்படி பண்றாரா, உங்களுக்காக நான் சந்தோஷமா ஜெபம் பண்றேன். உங்களுக்கு எனக்கு பிடிக்கவில்லை, அது உங்கள் பிரச்சனை. ஆனால் நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். ஒருவேளை நமக்கு மற்றவர்களுக்கு நம்மை பிடிக்காமல் போனால் கூட அது அவர்கள் பிரச்சனை.
ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? மற்றவருக்காக நான் ஜெபம் பண்ணணும். மற்றவர் வாழ்க்கையில நன்மை வரணும், வெற்றி வரணும், குடும்பத்தில் விடுதலை வரணும், வெளிச்சத்துக்கு வரணும். இப்படியாக நாம் மற்றவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று அங்கு என்ன செய்றார்? நமக்கு பவுல் நமக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக இந்த வசனம் தொடர்ந்து போகிறது. சில வசனங்களை நாம் விட்டு நாம் 8ஆம் வசனத்துக்கு நாம் வரலாம். இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லோரின் மேலும் எவ்வளவு வாஞ்சியா இருக்கு என்பதுக்கு தேவனே எனக்கு சாட்சி. பாருங்க, மீன் சொல்ற அன்பை கூட தான் சொல்றான். உங்கள் மேல என்ன செய்யறேன்? இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவு வாஞ்சியா இருக்கு என்பதுக்கு தேவன் எனக்கு சாட்சி சொல்றார். இந்த உலகத்துல யார் எனக்கு சாட்சி வேண்டாம். நான் உங்கள் மேல அன்பா இருக்கிறேன்ட்டு உலகம் சாட்சி சொல்ல வேண்டாம், உறவுகள் சாட்சி சொல்ல வேண்டாம், ஜனங்கள் சாட்சி சொல்ல வேண்டாம். ஆண்டவராய் இருக்கிற இயேசு எனக்கு சாட்சியா இருக்கிற, நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் அங்கு பவுல் அங்க இருக்கிற பிலிப்பு பட்டணத்தில் அங்கே கிறிஸ்துவ ஜனங்கள் எழுதுவதை நாம் பார்க்கணும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நாம் இயேசுவிடத்தில் அன்பா இருக்கிறோம் என்று ஜனங்கள் சாட்சி சொல்ல வேண்டாம், மக்கள் சாட்சி சொல்ல வேண்டாம். ஆண்டவராய் இருக்கிற இயேசுவே நமக்கு சாட்சி சொல்ல வேண்டும். நாம் தேவன் மேலே அன்பா இருக்கிறோம் என்று தேவன் சாட்சி சொல்ல வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. அடுத்த வசனம் 10. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவளாக. என்ன சொல்றார்? அன்பு உங்களுக்கு இருக்குமானால் இந்த இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த நீதியின் கனிகள் எல்லாம் உங்களுக்கு வரும் என்று சொல்றான். ஓகே, நாம் என்ன இதுல பாக்குறோம்? அன்புதான் வேறு, மகிழ்ச்சி நமக்கு கனியை தரும். ஒரு வாழ்க்கையில அன்பு இருக்குமானால் என்ன செய்யலாம்? அங்கு தானா அங்கு மகிழ்ச்சி வரும். என் அன்பு ஆண்டவராய் இருக்கிற இயேசு மேலே முழு உலகத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தனையோடு கூட அவர் மேலே நாம் அன்பு கூறுவோமானால் அப்போது அந்த அன்பில் செய்கிறது வாழ்க்கையில வர வேண்டிய எல்லா விதமான மகிழ்ச்சி நமக்கு கொண்டு வருவதாக வேதம் நமக்கு போதிக்கிறது என்று வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதனால் இப்படியாக என்ன செய்யறாங்க? பவுல் அங்கு ஜெபம் பண்றான். 11ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவாளருக்கும் இடலற்றவர்களுக்குமாயிருக்க வேண்டுதல் செய்கிறேன். மீண்டும் சொல்றார் பவுல், நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவாளருக்கும் இடலற்றோருக்கும் வேண்டுதலா இருக்குன்னு சொல்றான். நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். நீங்கள் எல்லா விதத்திலும் ஆண்டவராக இருக்கிற இயேசுக்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் எல்லா விதத்திலும் நீங்கள் நன்மையாய் வாழ வேண்டும் என்று அவர் வேண்டுகிறார். அதனால நாம் ஜெபம் பண்ணும்போது மற்றொருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எப்படி பவுல் அங்கு மற்றொருக்காக ஜெபம் பண்ணாரோ அதே போலதான் நாம் மற்றொருக்காக ஜெபிக்க வேண்டும் வேதம் கூறுகிறோம். ரெண்டாவது என்ன பார்க்கிறோம்? அன்புதான் வேறு மகிழ்ச்சி கனி என்ற தலைப்பில் 2வது சிறிய தலைப்பு என்கரேஜ்மெண்ட். மற்றவருக்கு நான் ஊக்கப்படுத்துகிற மகனாய் மகளா இருக்கு. எப்படி பவுல் தன்னை நேசித்த ஜனங்களை அவர் ஊக்கித்தாரோ 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கிறோம். உங்களை நற்கிரியை தொடங்குகிறவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் வரையும்படியே நடத்துவாரு நம்பி இருக்கிறேன். அந்த ஜனங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறார். உங்கள் வாழ்க்கையில நற்கிரியை தொடங்கின அந்த ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் வந்தால் கூட உங்கள் வாழ்க்கையை நற்கிரியை தொடங்கினவர் என்ன செய்வார்? அவர் வருகையை வரையிலும் அதை தொடர்ந்து செய்வார் என்று அந்த ஜனங்களுக்கு அவர் உற்சாகப்படுத்தினார் வேதனுக்கு போதிக்கிறது. 6ஆம் வசனம். நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போது இருக்கிறது போல இல்லை. எப்போதெல்லாம் நான் உங்களை நினைக்கிறேனோ அப்போதெல்லாம் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் வேதனுக்கு போதிக்கிறது. இப்போது இருக்கிறதை நீங்க பார்க்க வேண்டாம், எப்படி இருப்போம் என்று நீங்க எதிர்காலத்துக்குள்ள நீங்கள் பார்க்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்வதை பார்க்கணும். இப்போது ஒரு வேளை கணவர் ரட்சிக்கப்படல, பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, உறவுகள் ரட்சிக்கப்படல, இப்போது இருக்க பார்க்க வேண்டாம், ஜெபம் பண்ணுங்க. காலங்கள் மாறும். அப்போது ஆண்டவராக இருக்கிற இயேசு கணவர் உள்ளத்தை மாற்றுவார், பிள்ளைகள் உள்ளத்தை மாற்றுவார், உங்களுடைய உறவுகள் உள்ளத்தை மாற்றுவார். அவர்கள் எல்லோரும் ரட்சிப்புக்கு என்ன செய்வாங்க? அவர்கள் தானாய் வரத்தக்கதாக தேவன் உதவி செய்வார் என்று நமக்கு பவுல் நமக்கு சொல்ற காரியங்களை பார்க்க. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நினைச்சிடும்? ஊக்குவித்தார். அங்க இருக்கிற அந்த திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகளை செய்தாராம், அவர் ஊக்குவித்தார் வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் இங்கு வாசிக்கிறோம். என்ன படிச்சோம்? நான் இப்போது இங்கு உங்களை நற்கிரியை தொடங்கின, அது மட்டுமல்ல நானுங்கள் நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை சோதரிக்கிறேன். ஒருவேளை இப்போது அவங்க வாழ்க்கை நிலவரைப்படி இருக்கலாம், ஆனால் கூட தொடர்ந்து நான் ஜெபம் பண்றேன். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் வழிகள் தரப்பார், வெற்றி வரும், நன்மை கிடைக்கும், இதுக்காக தொடர்ந்து ஜெபம். அதே போல நாமும் கூட சோர்ந்து போகாமல் என்கரேஜாக உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு கூட ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை நிலவரம் எல்லாவற்றையும் தேவன் ஏற்ற காலத்திலே அவர் மாற்றுவார் என்று தேவன் மேலே விசுவாசத்தோடு நாம் இருக்க வேண்டும் வேதம் நமக்கு போதிக்கிறது. 7ஆம் வசனத்துக்குலாம் வரலாம். என்ன சொல்றா? நான் என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்துக்காக
உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறபடினால் நீங்கள் அனைவரும் எனக்காக அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவரானதால் உங்களை என் இருதயத்திலே தரித்து கொண்டிருக்கிறபடினால் உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியா இருக்கிறது சொல்றார் போல். யூ ஆர் இன் மை ஹார்ட், நீங்கள் எல்லாம் என் இருதயத்தில் இருக்கிறேன் என்று சொல்றார். அங்கு பவுல் சொல்றார், அந்த ஜனங்கள் மீது அவ்வளவாய் அங்கு அப்போஸ்தலன் பவுல் ஊழியத்தின் மேலே அவர் அன்பாய் இருந்தார். என்ன செய்தாங்க? உங்களை என் இருதயத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய இருதயத்திலே யார் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்திலே இயேசு இருப்பாரானால், அவருடைய அன்பு இருக்குமானால், அப்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையா தான் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றம் இருக்காது. வேதம் நமக்கு போதிக்கிறது. அதனால் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் மிக 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 முக்கியமாக நீங்கள் நினைவு கூற வேண்டிய காரியம் என்ன? உங்கள் வாழ்க்கை நினைவு கூற வேண்டிய காரியமா இருந்து உங்கள் உள்ளத்திலே எப்போதும் தேவனுடைய அன்பு இருக்குமானால் அப்போது நல்ல கனிகள் தான் அங்கு வரும் என்று வேதம் போதிக்கிறது. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான் எபேசியர் 4ஆம் அதிகாரம். பிலிப் புத்தகத்துக்கு முன்ன இருக்கிற புத்தகம் தான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29. என்ன வாசிக்கிறோம்? அங்கு சொல்றா, கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதை கேட்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க. தமிழை பார்க்குறோம் கெட்ட வார்த்தை என்று, ஆங்கிலத்தில் அப்படி இல்லை. ஆக சொல்லுது அன்ஹோல் சம் வேர்ட், அதாவது தேவையற்ற வார்த்தை என்று வாசிக்கிறோம். தேவையற்ற வார்த்தை உங்கள் உள்ளத்திலிருந்து இருதயத்தில் வரக்கூடாது. தேவையற்ற வார்த்தை நம்முடைய இருதயத்தில் வருமானால் அப்போது நம்முடைய இருதயத்திலே இயேசு இல்லை, அன்பு இல்லை என்று நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த வசனம் சொன்ன வண்ணமாக அநேகரை உற்சாகப்படுத்துகிற, பலப்படுத்துகிற, அவங்களை திடப்படுத்துகிற அப்படியான வார்த்தைகள் வர வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் நினைவிலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பவுல் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். தொடர்ந்து 4:29 2வது பகுதி வாசிக்கிறோம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதை கேட்க பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் எடிஃபையிங் என்ன செய்யறாங்க? நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவை உண்டாக்குற, தெளிவை செய்கிற, மற்றொடைய உள்ளத்தை எண்ணத்தை தெளிவிக்கிற அப்படியான வார்த்தைகள் உங்கள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வர வேண்டும் என்று என்ன செய்றாங்க? பவுல் நமக்கு சொல்வதை நாம் அங்கு வாசிக்கிறோம். அதனால் விசுவாசிகளாக இருக்கிற நாம் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே அன்பு தான் வேர், மகிழ்ச்சி தான் கனி. அதுல முதல்ல ஜெபம் நமக்கு இருக்க வேண்டும். 2வது அநேகரை நாம் ஊக்குவிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. 3வது சிறிய தலைப்பாகிறோம் பெர்ஸ்பெக்டிவ். அப்படி என்றால் அதாவது முன்னோக்கு. எப்போதும் வாழ்க்கையில பின்னோக்கி நாம் பார்க்காமல் எதிர்காலத்திலே நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் தேவன் நமக்கு செய்வாரோ அப்படியான காரியங்களை நாம் முன்னோக்கி நாம் பார்க்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் தெரிந்த வசனம். ரோமர் 8:28. ரோமர் 8:28 வாசிக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவராகிய தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அறிந்திருக்கிறோம். என்ன சொல்ற இங்கு? அன்புதான் மிக முக்கியமான காரணம். அன்றி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவராகிய தேவனிடத்தில் அன்பு கூறுவது. அழைக்கப்பட்டால் மட்டும் போதாது, தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அப்படி நாம் அன்பு கூறுமே செய்றாங்க. அப்போது என்ன செய்றாங்க? சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது அறிந்திருக்கிறோம். அவரிடத்திலே நாம் அன்பு கூறுவோமா அப்போது சகலமும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று வேதம் போதிக்கிறதுனால அன்பு தான் மிக பிரதானமான கற்பனை நாம் பார்க்கிறோம். அன்பு தான் வேர், மகிழ்ச்சி தான் நமக்கு கனியா இருக்குது. வாழ்க்கையிலே அன்பு இல்லாமல் போனால் நமக்கு ஒண்ணு கிடையாது. மிருகத்தில் பார்க்குறோம் அன்பு இருக்கிறது, பறவையில அன்பு இருக்கிறது, எல்லாரும் பார்க்குறோம் அன்பு என்ன எல்லா விதமான இடத்துல பார்க்குறோம். அப்படிப்பட்ட அந்த ஜீவராசிகள்லாம் அன்பு இருக்கும் போது ஆண்டவராக இருக்கிற இயேசுனால் அழைக்கப்பட்ட மகளாய் இருக்கிற நமக்கு இயேசு நமக்குள்ளே இருப்பாரானால் அப்போது அன்பு நிச்சயமா நமக்குள்ளே இருக்கும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. மீண்டுமாக எபேசியர் புத்தகத்துக்கு போகலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துக்கு வரலாம். 1:19 வாசிக்கிறோம். அங்கு நாம் கிறிஸ்துக்குள் மரித்தொழுந்து எழும்பி அவரிடத்திலே நடைபெற்ற தமது பலத்த சொத்துவத்தின் வல்லையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகி நம்மிடத்தில் காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். என்ன சொல்றாரு இங்கு? I know that this will turn around my deliverance. அங்கு பவுல் சொல்ற காரியம் என்ன? அங்கு
பவுல் சொல்ற இந்த காரியமானது உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக விடுதலை வரும் என்று அங்கு பவுல் நமக்கு சொல்றார். அதனால மீண்டும் அடுத்த பிலிப்பு புத்தகத்தில் 1:19 பார்க்கலாம். அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துடைய ஆவியின் உதவினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று நான் அறிவேன். I know that this will turn out of my deliverance. எனக்கு ரட்சிப்பை முடியும் என்று நான் அறிவேன். அங்கே பவுல் சொல்ற காரியம் என்ன? நாம் தேவனிடத்திலே நாம் அன்பா இருக்கும்போது, அன்பாய் நடக்கிற மகளாய் இருக்கும்போது வேதம் போதிக்கிறது. அது உங்கள் வேண்டுதல்னாலும் ஒரு பக்கமா ஜெபம் பண்றோம் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவிய ஆவியின் உதவினாலும் அவருடைய தயவினாலும் எனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும், விடுதலை கிடைக்கும் என்று வேதம் போதிக்கிறது. அதுக்கு மேல இருக்கிற வசனத்தை பார்க்கலாம். 18ஆம் வசனம். இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்துவை அறிவிக்கப்படுகிறார். அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுகிறேன். எப்படியாவது ஆண்டவராய் இருக்கிற இந்த சுவிசேஷ காரியமானது, ரட்சிப்பானது எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். அதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன் அங்கு பவுல் வைக்கிறார். அன்பு மிக மிக முக்கியமானது. 20ஆம் வசனத்தை படித்து நாம் முடிக்கலாம். நான் ஒன்றிலும் வெக்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனானாலும் சாவானாலும் கிறிஸ்திய சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சிக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படியே முடியும். என் உள்ளத்துல என்னெல்லாம் நான் நினைச்சேனோ எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சிக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாக அப்படியே முடியும். என்னோட வாழ்க்கையில என்னெல்லாம் நாங்கள் நினைக்கிறோமோ, நீங்க நினைக்கிற வண்ணமாக, வாஞ்சிக்கிற வண்ணமாக, பிரயாசப்படுகிற வண்ணமாக ஆண்டவராக இருக்கிற இயேசு உங்கள் வாழ்க்கை செய்வார். தேவன் உங்கள் வாழ்க்கை செய்ய வேண்டுமானால் முக்கியமான காரியம் என்ன? அன்பு தான் வேறா இருக்கணும். அன்பு நமக்கு வேறா இருக்குமானால் மகிழ்ச்சி தானாய் உங்கள் வாழ்க்கையில வரும். இந்த வசனத்தை தியானிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு மகனோடு கரம் கொண்டும் ஆசீர்வதியும். ஆமேன். God bless you. Take care.